வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூயும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஓப்பன் ரேஞ்சில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து நம்ம ரன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருந்து 25 50 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 25 பாயிண்ட் 12.5 பாயிண்ட் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போக முடியல. அதுல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீழே டவுன் சைடு கொண்டு வராங்க. எகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப மேலே கொண்டு போறாங்க. ஆனா ப்ரீவியஸ் ஹைக்கு மேல க்ளோஸ் கிடைக்கல. அங்க இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்க இந்த கேண்டில் க்ளோஸ் கீழே வச்சதுல இருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, கண்டினியூ செல்லிங். கிட்டத்தட்ட 11:27ல இருந்து மார்க்கெட்டு ஃபுல் செல்லிங். அவ்வளவுதான். டோட்டலா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 15 நிமிஷத்துலயே வந்து மார்க்கெட்டை 972க்கு கொண்டு வந்து அழகா விட்டுட்டாங்க. ஸோ இதை நீங்க எப்படியெல்லாம் வந்து எடுத்திருந்தா நம்ம என்ட்ரியா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இங்க பாருங்க, இந்த கண்டினியூ கேண்டில் ரெட் கேண்டில் இந்த ஹையை கட் பண்ணாலே, இதுதான் லோவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணாலே நீங்க வந்து தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். அதாவது வந்து 24,113 எக்ஸாக்டா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹை 114.75 க்ளோஸ் வந்து 13 கரெக்டா வந்து பாயிண்டோட அப்படியே கிளியரா க்ளோஸ் வைக்கிறாங்க. இது என்ன பேட்டர்ன், ஹையர் ஹையுடைய பேட்டர்ன். ஹையர் ஹையை கட் பண்ணிட்டா நீங்க தாராளமா நீங்க வந்து புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணியிருக்கலாம். இதுதான் வந்து நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதே இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ரெட் கேண்டில் வருது. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சு. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹைல என்ட்ரி எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக்ல நான் சொல்லுவேன். நீங்க இப்ப இண்டெக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கவனிக்கிறதுக்காக சொல்லித்தரேன். அவ்வளவுதான். சரிங்களா? இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே, நான் நேற்றே வீடியோல சொல்லியிருந்தேன், இன்னைக்கு ஃபுல் ட்ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ்பைரி வேற இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் இன்னைக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு போனாதான் நம்ம வந்து இங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மேல நம்ம மொமெண்டம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து நல்ல ப்ரீமியம் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைக்ல செக் பண்ணிடலாம் இதையே. இது வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தது வந்து பாத்தீங்கன்னா 23,900 கால் ஆப்ஷன் 228 ரூபாய்க்கு மேலேனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் விற்கிறாங்க, ரொம்ப நேரம் இதுல இருக்காங்க. 237ங்கிற பிரைஸ் லெவல தொடவே இல்லை. திரும்பவும் இங்க போய் என்ன பண்றாங்க, 227.80ல க்ளோஸ் வச்சுட்டு அங்கிருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, பெரிய ஃபால். இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க லோயர் லோ அதே பேட்டர்ன் நீங்க அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. 3 லோயர் லோ வந்திருக்கு, இங்க ஹை பிரேக் அவுட் ஆகணும். அப்ப இந்த பிரைஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் வச்ச கேண்டில் இங்க 10:20க்கு ஒரு புட்ல என்ட்ரி. எகெயின் என்ன பண்ணுது, இங்க வந்து என்ட்ரி எடுக்கிறது இந்த பிரைஸ்லயே தான் நீங்க போட்டு வைக்கணும். 181னா 181 தான். இங்க இருந்து போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் திரும்பவும் ரெட் கேண்டில். இந்த கண்டினியூ ரெட் கேண்டில் வந்தாலே நீங்க உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஹை இந்த லோ மார்க் பண்றீங்க. இந்த ஹை என்ன, 184.30. எப்ப இதுக்கு மேல க்ளோஸ் கிடைக்குதோ கரெக்டா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நல்ல செல்லிங். ஸோ இங்க நல்ல பெரிய பிரீமியம் இங்க கிடைச்சிருக்கு. நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க ஓடிஎம்ல கூட தாராளமா என்ட்ரி எடுத்திருக்கலாம். சரிங்களா? இதுதான் லோயர் லோ ஹையர் ஹை. மார்க்கெட் ட்ரெண்ட் என்னவா இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. சரிங்களா? பேட்டர்ன் உருவாகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். எனக்கு தேவை கண்டினியூவா 3 கேண்டில் ரெட் கேண்டில் ஆர் கிரீன் கேண்டில். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த ஹைக்கு இந்த ஹையையும் லோவையும் கட் பண்ணி மேல க்ளோஸ் வச்சது அப்படின்னா என்ன அர்த்தம், ஹையர் ஹை பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா கண்டினியூ 3 கேண்டில் வரணும், வந்துருச்சு. இங்க ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. இந்த லோவுக்குள்ள வந்தாலே மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, இந்த லோ ஹை இந்த இடத்துல நீங்க பாக்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்க என்ன டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஈஸியா வந்து மார்க்கெட்டை நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிரீமியம் லெவல்ஸ். இது நிப்டி ஃபியூச்சரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம்ல கிட்டத்தட்ட நம்ம ஆட்டோ பிரேக் அவுட்ல நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருப்போம், 24,100 காலும் 24,050 புட்டு எடுத்திருப்போம்.
இது வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல நம்ம எப்போ யூஸ்வலா எடுக்கக்கூடிய பிரீமியம் லெவலு. இங்க என்ன பண்ணுது, இதனுடைய பேஸ் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதைத்தான் பார்க்கணும். 31 ஓடிஎம் தான் நம்ம எடுத்துப்போம். எக்ஸ்பைரினா 31 ருபீஸ் அப்படிங்கிறதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும், கால் சைடு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க பாருங்க திரும்பவும் வந்து 28க்கு வருது, 26 28ல வந்துட்டு திரும்பவும் ஒரு புல் பேக் ரேலி. அகெயின் எப்ப 31 விட்டு கொடுத்துச்சோ இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. 31லயே இருக்குது. இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சோடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7 ரூபாயில பர்பிள் லைன் எடுத்துருச்சு. இந்த லைன் எடுத்ததுன்னா என்ன சொல்லியிருக்கிறேன், பர்பிள் டு பர்பிளே பெரிய டார்கெட்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா மார்க்கெட்டை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இங்க 7 ரூபாயில இருந்து 97 ரூபாய், ஏன்னா அந்த ரேஞ்சு பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் ஆகும். இங்க 7 ரூபாய்ங்கிறது 6.28ங்கிறது லோ இருக்குங்க. ஆனா 7 ரூபாயில இருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, கிட்டத்தட்ட ஃபுல் டார்கெட்டே அடிச்சிருச்சு. 91 அதுக்கு மேலேயே இது போயிருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் இந்த ட்ரேடை நீங்க மிஸ் பண்ணாம எடுத்தீங்கன்னாலே போதும். லோவே அவ்வளவுதான், கன்ஃபர்மேஷன் ஆன உடனே நீங்க என்டர் ஆகலாம். இந்த ஹையை எடுத்துக்கோங்க. ஹை வந்து 8 ரூபா 55 காசு, 8 ரூபா 80 காசு, 11:30க்கு மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்லயே நீங்க இதை வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா பார்க்கணுங்கிறது தான். ஓடிஎம்ல இந்த ஓடிஎம் 6 ரூபாயை விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த புட்டு எந்திரிக்காதுங்க. இதுதான் ரூல். எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும்தான் நீங்க இதை பார்க்க முடியும். எக்ஸ்பைரியில நீங்க ஓடிஎம் வச்சே வந்து ட்ரெண்டை அழகா டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதே நீங்க ஒரு அர்த்த மணி அல்லது ஐடிஎம்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் எப்பவும் சொல்றது ஒரு 9:30 வாக்குல ஒரு 150 பிரீமியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இந்த ரேஞ்சை வச்சு நீங்க பாத்தீங்கன்னாலும் ஆப்போசிட்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலோடைய ஸ்ட்ரென்த்துக்கு இன்னும் பர்பிளே அது ரீச் ஆகல. ஆனா இங்க பர்பிள் விடவே மாட்டேங்குது, ரொம்ப நேரமா இங்கேயே இருக்குது. ஸோ இங்க என்ன பண்ணுது, 88 ரூபாயில எடுத்தீங்க அப்படின்னா 222 போகுது. ஃப்ராக்ஷன் தான். இந்த இடத்துல பை பண்ணுனா நீங்க ஃப்ராக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் லோயர் லோ ஃபார்ம் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி கண்டினியூ, இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாம இருக்கிற வரைக்கும் என்ட்ரியே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கேண்டில் ரெட்டு கிரீனு இந்த மாதிரி வருது அப்படின்னா சைடு வேஸை போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் கிளியரா தெரியட்டும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எடுத்துருக்கலாம். ஏன்னா கண்டினியூவா ஒரு 3 கேண்டில் வந்துருச்சு. திரும்ப ஹை என்ன, இதுதான் ஹை 155 ரூபா 50 காசுக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சு. தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ட்ரெண்டை டிசைட் பண்ணி கொண்டு போகலாம். அதே வந்து இங்க ரெட் கேண்டில் போடுது, அப்ப இந்த கேண்டிலோட இங்க இருந்தே வந்து என்ன ஆகுது, பை கிளியரா இருக்கு. 86 ரூபாய் 95 காசு, இதுதான் வந்து க்ளோஸ் வச்ச கேண்டில். நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா மார்க்கெட்டை பாருங்க, அவ்வளவுதான். இது நீங்க வந்து நீங்க இண்டிகேட்டரை வந்து தேவைப்பட்டா வாங்கிக்கலாம், பட் இது பத்தி இல்லை. நீங்க அந்த பிரைஸ் லெவலு கேண்டிலுடைய லோயர் லோ பிரேக் அவுட் மட்டும் கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. என்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு போகாதீங்க. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நல்ல டவுன் ட்ரெண்ட், ஒன் சைடு மொமெண்டம். அது லாஸ்ட் மினிட்ல கிட்டத்தட்ட 23,900 காலும் புட்டு ஒரு 4 ரூபாய்க்கு 2 பக்கம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னாலுமே சூப்பரான ப்ராஃபிட். கிட்டத்தட்ட 4 ரூபாயில இருந்து அந்த பிரீமியம் 3 சில்லறையில இருந்து கிட்டத்தட்ட அந்த பிரீமியம் 80 ரூபா வரைக்கும் போயிருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ 3 o'clock நியர்பையா வரும்போது அது 4, அதாவது அதே பிரைஸ்ல 2 ஸ்ட்ரைக்கும் மீட் ஆகுறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, காமிக்கிற ஒரே நிமிஷம். 23,950 900 காலும் புட்டும் செக் பண்ணீங்கன்னா தெரியும். 900 இது, இது வந்து 23,900 புட்டு. இது என்ன பிரைஸுங்க, கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட் 3 மணிக்கு லோ வந்து 3 ரூபாய் 20 காசு. 23,950 கால் எடுத்து பாருங்க. ரெண்டு பேரும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹை எவ்வளவுல இருக்காருங்க, கிட்டத்தட்ட இந்த கேண்டில் ஓபன் ஆனது 4 ரூபாய், இந்த கேண்டில் ஓபன் ஆனது 4 ரூபாய். ரெண்டு பேரும் 4 ரூபாய் ஓபன் ஆகுறாங்க. ஒருத்தர் 0, ஆனா இன்னொருத்தருடைய நிலைமையை பாருங்க. நல்ல சரியான பிரீமியம் இன்னைக்கெல்லாம். கிட்டத்தட்ட ஹை மட்டும் 78 80 ரூபா போயிடுச்சு, 81 ரூபா ஸ்கொயர் நம்பரே போயிடுச்சு.
நல்ல ரிட்டர்ன். ரெண்டு பக்கம் வாங்கி வச்சிருக்கணும். எனக்கு ட்ரெண்ட் தெரியல அப்படிங்கிறதுனால சொல்றேன். ஈக்குவல் பிரீமியத்தை பை பண்ணியிருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்குங்க. சரிங்களா? ஓகே, அது நமக்கு தேவையில்லை. நம்ம எப்பவுமே பிரைஸ் லெவலோட தான் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம ரூலு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூ பார்த்துருவோங்க. இன்னைக்கு நான் கொடுத்தது 24,108. இந்த 108 தான் மார்க்கெட்டை டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் திரும்பவும் இந்த பிரைஸ் போகுது. இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்துட்டு அங்கிருந்து ஃபால். இது வரைக்கும் தான் நான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். அதுக்கு மேல மார்க்கெட்டு இத்தனை நாள் இருந்தது எல்லாத்தையும் ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ணி இங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னு பார்ப்போங்க. நாளை மார்க்கெட்டுக்கு முக்கியமான பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,918ங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. இதை மைண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழ் நோக்கி வரும்போது மார்க்கெட் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா அதிகபட்சமா மார்க்கெட் நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 23,602 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நாளை மார்க்கெட் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இன்னும் 2 நாள் தான் மார்க்கெட் இருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட் லீவு அப்படிங்கிறதுனால பிரீமியம் டிகே பண்ணுவாங்க. கொஞ்சம் டிராப்ல மாட்டிக்காதீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்தது. இன்னைக்கு தான் நல்ல ட்ரெண்டிங்கா இருந்திருக்கு. அகைன் பிரீமியம் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஃப்ரைடே லீவுங்கிறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கண்டிப்பா மார்க்கெட் எல்லா நாளும் மொமெண்டமா இருக்காது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தா 24,268 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே அதுக்கு பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,318. இது பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அதிகமா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நல்ல ரேஞ்ச் மொமெண்டம் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு கீழையும் சரி மேலையும் சரி நல்ல ரேஞ்ச் ஃப்ரீயா இருக்கு. அதனால நாளை மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எதிர்பார்த்து உள்ள போகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்க. கண்டினியூ ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரிக்கு போங்க. சரிங்களா? அப் சைடா இருக்கட்டும் டவுன் சைடா இருக்கட்டும் அதை பத்தி நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அதனால சொல்றேன். நாளை ரேஞ்ச் அப்படிங்கிறது 92 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் கூட போகலாம். ஓப்பன்ல இருந்து மேல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் போகுது. ஓப்பன் உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா 92 பாயிண்ட் மேல போயிட்டு அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. அதாவது இது வீக்லிலேயே பை அபோவ் லைன். இதுக்கு மேல இருந்தா இந்த 2 நாள் தான் வீக்கே இருக்கு. ஸோ இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். இதுக்கு கீழே அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். டவுன் ட்ரெண்ட் டார்கெட் நியர்பை இப்போ இந்த கேப் டவுன் கேப் அப் ஆனோடைய கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ இது வரைக்கும் இருக்குங்க இந்த வீக்கோடைய டார்கெட். இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. மார்க்கெட்டை உடனே நம்ம புட் ஆப்ஷன் தான் இங்க போகணும். இமீடியட்டா புட்டை பை பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கிறத விட எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி மார்க்கெட் இருக்காது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா மார்க்கெட் எப்போலாம் மேல போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, இப்ப கூட நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கீழே இறங்காது. சிம்பிளா இவ்வளவுதான் எடுத்துக்கோங்க. அப்ப மார்க்கெட் மேல போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கு, பியரிஷ் ட்ரெண்டா இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஒன்றும் பெரிய இங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரல. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு என்ன தேவை, 20 பாயிண்ட்ல இருந்து 30 பாயிண்ட். அதை எப்படி நம்ம எடுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு நான் 10,000 சம்பாரிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை. எல்லா நாளும் நமக்கு கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். 30 பாயிண்ட் தான் 30 பாயிண்டோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிருங்க. சரிங்களா? ஸோ இது இப்போ மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சா மார்க்கெட் மேல போகாதுங்க, வாய்ப்பு இல்லைங்க. ஸோ அதே போலதான் நீங்க கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னு எப்போலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்போலாம் டவுன் ட்ரெண்டா ஆகாதுங்க. இப்போ நாங்க இது வரைக்கும் டார்கெட் இருக்குன்னு நம்ம இது வீக்லிலேயே சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் மார்க்கெட் மேலதான் ஓப்பன் ஆனாங்க, எல்லாமே புல்லிஷா தான் காமிச்சாங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுது, கீழே இறங்கி இருக்கு.
இப்ப கீழே இறங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைய மார்க்கெட் எப்படி வியூ எடுக்கலாம்? இங்கிருந்து மார்க்கெட்டு மேல போய் அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்தா கீழே இறங்கலாம். ஏன்னா கால் பிரீமியமை ஏத்துனாதான் வந்து கரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், செல்லிங் பண்றதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்றோம், நல்லா மேலே ஏற்றி அங்கிருந்து கீழே இறக்குறாங்க. ஸோ இதுபடிதான் நீங்க போகணும். மார்க்கெட் அப்ப கீழே இறங்கணும்னா மேல போய் கீழே வந்தாலும் சரியா இருக்கும். அப்ப கீழே போகுது அப்படின்னா எப்போ வேணாலும் ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிறத தான் நீங்க எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப ரிவர்சல்ங்கிறது நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு போகும், நம்மனால சொல்ல முடியாது. ஸோ அதனால மார்க்கெட் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி நினைக்காம, டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே புட் சைடு தான், இன்னும் 1000 பாயிண்ட் இறங்கலாம், 5000 பாயிண்ட் இறங்கலாம், நியூஸ் அது இருக்கு இது இருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம மார்க்கெட்டை அப்படி அப்ரோச் பண்ணவே கூடாதுங்க. ஸோ அதனால சொல்றேன். ஸோ இந்த லோவை கட் பண்ணா மார்க்கெட் என்ன பண்ணும், கீழேன்னு எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம பிளைண்டா எடுக்கக்கூடாது. இது வந்து வீக்லி உடைய லோ. ஸோ இந்த பிரைஸுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சுட்டு அங்கிருந்து கீழே விழுகிற மாதிரி இருந்தா நம்ம புட் எடுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்க என்ன பண்ணலாம், புல் பேக் ரேலி கிடைச்சதுன்னா அவாய்ட் பண்ணலாம். சேம் இன்னைக்கு என்ன சினாரியோ அது கூட நடக்கலாம். அப்போ அங்கிருந்து கீழே வரும்போது நம்ம வந்து புட்டை பை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வியூ எடுத்து பழகுங்க, சரிங்களா? அதனால இப்ப இந்த வீக்குடைய லாஸ்ட் வீக்குடைய லோ வந்து இது. ஸோ இதை திரும்ப டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே விழுந்தா இன்னும் வந்து கீழே விழுகலாம். இந்த கேப் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மந்த் டார்கெட்டுங்கிறது இன்னும் பெருசா இருக்குங்க, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். மார்க்கெட் எப்போ புல்லிஷா இருக்கும் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, நாளைய ரேஞ்சுங்கிறது 92 பாயிண்ட்ஸுங்க. நாளைய மார்க்கெட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 23,800 கால் ஆப்ஷன் பிரீமியம் 252 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதுவே இன்னைக்கு மார்க்கெட்டோடைய லோ 172 கட் பண்ணா மார்க்கெட் 64 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மார்க்கெட் ஓபன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் கேண்டில பொறுத்து நீங்க மார்க்கெட்டை டிசைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுவே 23,850 புட் ஆப்ஷன் 96 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்க. அப்ப 96 ருபீஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி கூட புட் எடுக்கலாம். ஸோ ஒரு லாஜிக்காக சொல்றேன், அல்லது அது 78 கூட போயிட்டு வரலாம், சரிங்களா? இன்னைக்கு நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு இந்த பிரைஸ் லெவல் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து 2 லெவல் கீழே வந்து மார்க்கெட் திரும்பிச்சு. ஸோ எல்லா நாளும் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க கேண்டில் பேட்டர்னை வச்சு நீங்க கண்டுபிடிக்க கத்துக்கணும், சரிங்களா? ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய மொமெண்டம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். டே கேண்டில் 3 நாளா எதுவும் இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு நல்ல மொமெண்டம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ அதனால கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஓகே, இந்த பிரீமியம் லெவல் மட்டும் வச்சுக்கோங்க. இது ஓப்பன் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா 263 போய் தான் மார்க்கெட் திரும்பலாம். இது வந்து இந்த பிரைஸ் வந்தா வாங்குங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. இதெல்லாம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே அதனுடைய பேட்டர்னை வச்சு நீங்க வந்து டிசைட் பண்ண கத்துக்கோங்க. ட்ரெண்ட் என்ன அப்படின்னு, பயாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடிஎம்ல கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம், அது ஒரு விஷயமே இல்லை. ஆனா ட்ரெண்ட் எதுவும் தெரியாம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா மட்டும் போகாதீங்க, சரிங்களா? ஓகே, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு ஏதாவது நேற்று இப்ப எல்லாம் கமெண்ட்ஸ் ஆன்ல வச்சிருக்கேன், தேவைப்படுறவங்க கேக்குறீங்க, ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட நம்பர் 9842088858. நேற்று கூட கேட்டிருந்தாரு, நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். ஏதாவது தாராளமா டவுட் கேட்கல, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த இண்டிகேட்டர்ஸ் பத்தி வாங்கணுங்கிறவங்களுக்கு எனக்கு வந்து 1 வீக் நான் வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறேன், அதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உடனே வாங்காதீங்க, அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க பார்த்து செக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு காமிச்சிருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டோடைய லெவல்ஸுங்க, சரிங்களா? இது இந்த ஸ்ட்ரைக் எனக்கு காமிச்சாலும் இப்படிதான் காமிக்கும், உங்களுக்கு காமிச்சாலும் இப்படிதாங்க காமிக்கும், சரிங்களா? ஸோ அதனால நீங்க எது தேவையோ தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மார்க்கெட்டை எப்பவும் நான் சொல்ற மாதிரி ட்ரெண்ட் பேஸ்டு போய் பழகாதீங்க. கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகுது அதை பொறுத்து முடிவெடுங்க, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்புடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.